Hello guys, welcome back to the channel Learn CA with Universe. ஸோ அந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஐஎஃப்சி விச் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோல், அதாவது இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். கம்பெனிஸ் ஆக்டில் அதை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ அந்த டாபிக் விச் இஸ் பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் ஆக்ட், ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா 4 செக்ஷன்ஸ் விச் இஸ் செக்ஷன் 134 and 143 and then 177 and then finally 169. ஸோ இந்த 4 செக்ஷன்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் படி நம்மளுக்கு கம்பெனிஸ் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆஸ் பர் த ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் கம்பெனிஸ் ஆக்டில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 134. வாட் செக்ஷன் 134? ஓகே, ஸோ செக்ஷன் 134ல் யார் இப்போ பேசுகிறாங்க? இவர் வந்து யாருன்னா டேரக்டர். இவர் யார்? டேரக்டர். என்னது இது? ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த லிஸ்டட் கேஸ், அதாவது இந்த லிஸ்டட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அந்த கேஸில் அவர் வச்சிருக்கிற இந்த டைரக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட், அவர் வச்சிருக்கிற அந்த டைரக்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்னோட கம்பெனி வந்து இந்த மாதிரி அடிக்குவேட்டாக எஃபெக்டிவாக என்னென்ன ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்லாம் இருக்கும் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு செக்ஷன் 134 ஹூ இஸ் டாக்கிங் ஹியர் இஸ் த டேரக்டர், ஓகேவா? ஸோ டேரக்டர் என்ன சொல்கிறாரு, அவர் கையில் வச்சிருக்கேன் டேரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னோட கம்பெனி அடிக்குவேட் அண்ட் எஃபெக்டிவாக தான் இந்த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லே டவுன் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் டு பி ஃபாலோட் பை கம்பெனி அடிக்குவேட் அண்ட் எஃபெக்டிவ். ஸோ இந்த 2 வேர்ட்ஸ் வந்து மெயின். ஸோ எல்லாமே இந்த கீ வேர்ட்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த கதை வந்து ஞாபகம். ஃபர்ஸ்ட் டேரக்டர், செக்ஷன் 134 டேரக்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 143 விச் இஸ் ஆடிட்டர், ஓகேவா? என்னது ஆடிட்டர்? ஹவு டு மெமரைஸ் தீஸ் செக்ஷன்ஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ 134 டேரக்டர், ரைமிங்கா ஆர்னு வருது இல்லையா, 4 அண்ட் தென் வந்து டேரக்டர். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 134 டேரக்டர். இது அப்படியே 134 143 அப்படியே மல்டிபிள், சரியா இப்படி உல்டா பண்ணி போட்டோம் அப்படின்னா 143 ஆகிடும். ஸோ 143 காமன்லி வில் நோ தட் ஐ லவ் யூ லைக் வைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. 143 தெரியாமல் யாருக்கும் இருக்காது. ஸோ ஆடிட்டர், ஸோ ஐ லவ் ஆடிட்டர் லைக் வைஸ் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 143 செக்ஷன் யாருக்கு? ஆடிட்டருக்கு. ஸோ இப்போ ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு டேரக்டர் வச்சிருந்தாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் ஆடிட்டர் கையில் என்ன இருக்கும்? அவருடைய ரிப்போர்ட் இருக்கும். அவருடைய ரிப்போர்ட் என்ன ஸ்டேட் பண்ணணும்? இந்த மாதிரி அடிக்குவேட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வந்து இருக்கணும், ஆப்ரேட்டிங் விச் இஸ் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? ஸோ இந்த விஷயம் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னா, 1% கம்பெனி விச் இஸ் பிரைவேட் கம்பெனி அண்ட் தென் வந்து அவங்களுடைய டர்ன் ஓவர் வந்து விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 crores, ஓகேவா? ஓகே, அண்ட் தென் வந்து அவங்களுடைய பாரோயிங்ஸ் கடனில் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து 25 crores மேலே தாண்டக்கூடாது, அப் டு 25 crores வரையும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்குலாம் அப்ளை ஆகாது. ஸோ இந்த 3%க்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு டேரக்டர், நெக்ஸ்ட் ஆடிட்டர் விச் இஸ் 143 அண்ட் தென் 177. வாட் 177? ஓகே, ஸோ நம்ம எப்போவுமே ஆர்டர் படித்தா அவங்க கூட 2 அலக்கை இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த 2 அலக்கை தான் இந்த 277, ஓகேவா? ஓகே, ஸோ இது யாரை பற்றி பேசுது? ஆடிட் கமிட்டி பற்றி பேசுது. ஸோ ஆடிட் கமிட்டி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அக்கார்டிங் டு தேர் ஆக்ட், அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோலோட எவால்யூஷனும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட்டிங் கமிட்டி பற்றி சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு டேரக்டர் அண்ட் தென் வந்து ஆடிட்டர் அண்ட் தென் வந்து தேர்டாக இருக்கிறது ஆடிட்டர் கமிட்டி விச் இஸ் 177. 149 என்னது? 147ல் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. 2 வருஷம் கழிச்சு இவர் வந்துட்டாருன்னு சொல்லி ஞாபகம். ஸோ 1947ல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. ஸோ அதில் 2 வருஷம் கழிச்சு இவர் வந்துட்டார், இண்டிபெண்டன்ட் டேரக்டராக இவர் வந்துட்டார், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இண்டிபெண்டன்ட் டேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட் டேரக்டர், ஸோ தட் ஐ புட் திஸ் ஃபிளாக் அண்ட் ஆல். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் 1947ல். ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் வந்துட்டாங்க. சரி, காமெடியாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு கோட் இருக்கும். ஸோ நம்மளுக்குலாம் ஒரு எத்திக்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ ஃபார் தட் இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு கோட் இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோட் இருக்கிறத வச்சு அதோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், அந்த கோட் படி சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்னது? அந்த ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட இன்டெகிரிட்டி எவ்வளோ அளவு ஆனஸ்ட்டாக ட்ரூவாக இருக்குது, அண்ட் தென் அந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரோபஸ்ட்டாக இருக்கா, டிஃபென்சிபிளாக இருக்கா. வாட் இஸ் இந்த ரோபஸ்ட்? டிட் யூ நோ? ஸோ அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ரோபஸ்ட்டாக இருக்கா, டிஃபென்சிபிளாக இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோபஸ்ட் இந்த சென்ஸ் இங்கே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது எப்படின்னா ஒரு இந்த ரெண்டுமே எப்படின்னா ரோபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள் ரெண்டுமே சிமிலர் லைட்டாக ஒரு மீனிங் தான் இருக்கும், விச் இஸ் நம்புற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த எவிடன்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரன்சியை குறிக்குது அண்ட் தென் வந்து ஒரு ரிலேபிலிட்டியை குறிக்குது.
நம்புற மாதிரி இருக்கு, ட்ரூ தான், ஹானஸ்ட் தான் அப்படின்னு சொல்றது அந்த ரொபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள். ஸோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொபஸ்ட்டாக இருக்கா, டிஃபென்சிபிளாக இருக்கா. ஸோ வை ஐம் யூசிங் ஆல் தீஸ் கீவேர்ட்ஸ் அண்டால்னா, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால தான் தமிழ் மீனிங் சொல்லி நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க எக்ஸாமில், ஓகேவா. ஸோ நம்ம அந்த ஐசிஐ ஸ்லாங் வந்து நம்மளுக்கு வரும். நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஐசிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆடிட் பேப்பர் அவங்க ஸ்லாங்கில் தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ வி ஹேவ் டு யூஸ் தட் லாங்குவேஜ் ஒன்லி. அவங்களுடைய ஆடிட் லாங்குவேஜில் நிறைய வந்து லாட்டின் வேர்ட்ஸ் அண்ட் தென் சம் மோர் டிஃப்ரெண்ட்டாக வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ்லாம் வந்து வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ டோன்ட் டேக் இட் அஸ் அ பேர்டன். ஸோ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஓகேவா. ஓகே ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் வந்து என்னென்னா இது சி சம்டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாம். சி என்னென்ன பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த 4 sections which we covered here. First 134 auditor, sorry director, and then 143 for auditor, and then 177 assistants which is audit committee, and then finally 149 independent, அதாவது 1947 பார்த்தோம் இல்லையா. ஸோ இண்டிபெண்டன்ட் டேரக்டர், ஓகேவா. ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் ஆடிட் ரிலேட்டடாக, இவங்க 2 பேரும் டேரக்டிங் ரிலேட்டடாக. ஓகே ஓகே கைஸ், ஸோ வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ உள்ள இருக்கிற மேட்டர்ஸ் இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிருங்க. கண்டிப்பாக மார்க் வந்து அள்ளிட்டு வந்துடலாம்.